ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பேட் ரொமான்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்ததை விட நல்ல ரெஸ்பான்ஸ் தான். தேங்க்யூ. அதே மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சாரி. இப்போ ஸ்டேட்டஸ் சாரி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஐயோ, ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எதோட விட்டுருப்போனா ஒயன் வந்து அவங்க போய் பார்த்துருப்பாளா, அதோட தான் விட்டுருப்போம். இப்போ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படியா ஒயன், உன்னை பார்த்தா நீ உண்மையாக சொல்கிற மாதிரியே தெரியலையே. வேறு ஏதாவது நடந்துச்சான்னு? அதெல்லாம் இல்லை தயம், வேறு எதுவுமே நடக்கலை. நீ நீ நாளையிலேருந்து வருவல்ல? நாளையிலேருந்து வரேன். ஓகே ஓகே. அந்த கேக் சாப்பிடல? இந்தா. அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன், வச்சுட்டு போ. ஓகே. என்ன நீ ரொம்ப சிடுன்னு இருக்க தயம்? அப்படியா? சாரியா? இதுக்கெல்லாம் ஏன்டா சாரி கேட்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா இப்படியே சொன்னேன். இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறேன். ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னொன்று தயம், ஏன் உங்கள் அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க? மாதிரியாக பேசுனாங்கன்னா என்ன பேசுனாங்க? இரு, நான் போய் கேட்குறேன். இல்லை நான் வரது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலையா என்ன? அதுன்ட்டு அவன் யோசிக்கிறான். அவனுக்கு அவங்க அம்மா சொன்னது எல்லாம் ஞாபகம் வருது. இல்லை அவங்களுக்கு நீ வரது பிடிக்கும் வாயன், வேற ஒன்றும் இல்லை. நீ வேணா இப்போ கிளம்பு, நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வந்து அப்புறம் உன்னை பார்க்குறேன். ஓகே பாய் தேவங்க அப்படின்ட்டு லாஸ்ட்டாக தேவங்க ஹக் பண்ணிட்டு ஓடிடுவீங்க நீங்கள். தேவங்க அங்கே அப்படியே சிரிச்சிட்டு இருப்பான். அந்த சிரிப்பு கொஞ்ச நேரம் கூட நிற்காது. இப்போ ஒரு மாதிரி அவங்க அம்மாவை நினச்சா அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு கோபமாக வருது. அவனுக்கு என்னன்னே தெரில, ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. அவனுக்கு அந்த ஃபீலிங் அவனால் டிஸ்கிரைப் பண்ணவே முடியல. கடவுளே அப்படின்ட்டு இப்போ அப்படி கீழே இறங்கி போவான் ஒயன் போயிட்ட பிறகு. எதுக்கு ஒயன் அப்படி சொன்ன? என்ன உனக்கு? எதுக்கு ஒயனை அப்படி சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் எதுவுமே சொல்லலையே. தயாங்கன்னா உனக்கு வாய் நீடுது. ஒயனை எதுக்கு அப்படி சொன்ன? ஏய், போடா உன் ரூமுக்கு. என்ன நடக்குது ஏதா நடக்குதுன்னு எதுவுமே தெரியல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாம வேற என்னென்னோ பேசிட்டு இருக்கிற. தயோங், என்கிட்டலாம் இப்படி பேசுற வேலை வச்சுக்காத. உங்க அப்பனை கூப்பிடுவான் நானு. அவன் வந்து என்ன மயிரை பிடுங்க போறான்? அவன் மண்டையிலே மயிர் இல்லை, வந்து பேச வந்துட்டான். தயோங் இப்போ ஏன் அப்படின்ட்டு இப்போ அவங்க அம்மா அவங்க அப்படியே நழுவிடுறாங்க. கடவுளே, இதெல்லாம் ஒரு வேலை அப்படின்ட்டு இப்போ திருப்பியும் அவன் ரூமில் போயிட்டு பூந்துப்பான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. காலேஜுக்கு போய் பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு மார்னிங்லாம் லூனா கூட தான் பேசிகிட்டு இருப்பீங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு கிளாஸ் இல்லை போல், அந்த மேம் வராதனால உங்களுக்கு கிளாஸ் இல்லை. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி வீட்டுக்கு கிளம்பிடுவோமடா அப்படின்னு நீங்கள் போகிறதுக்குள்ளே உங்களை வந்து யாரோ வந்து கூப்பிடுறாங்க. ஹலோ, இங்கே ஒயன் யாரு? நான் தான். உங்களை கூப்பிட்டாங்க. யாரு தெரியல, யாரோ என்னை கூப்பிட சொன்னாங்க. நான் இங்கே வழியில் தான் வந்துட்டு இருந்தேன். ஓகே, நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் வெளில போய் சொல்லு. திருப்பியும் அந்த பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்குது. வயன், என்னடி சம்பவம் பண்ணிட்டு வந்த மொதல் நாளே? இல்லடி, அது அந்த சோஃபியா தானே அந்த பொண்ணு? நேற்று பார்த்தோமே, அதே பொண்ணு தான். என்னடி இது? நேற்று என்ன ஆச்சு தெரியுமா? என்னடி ஆச்சு? அதெல்லாம் ஒரு பெரிய கதை லூனா. இப்போ அதை தான் போச்சு என்ன மொதல் நாள் என்ன வச்சு செய்ய போது அந்த பொண்ணு. சரி வாடி போவோம் அப்படி. சரி நீ தனியாக போடி, நான் கொஞ்சம் கூட்டத்தோட நான் வேணா ஜாயின் பண்ணிக்கிறேன். லூனோ ப்ளீஸ்டி வயன், எனக்கு அவன் மூஞ்சியே என்னால் பார்க்க முடியலடி, எனக்கு வாமிட்டாக இருக்குது, வேணாம். நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த சோஃபி அந்த சீனியர் கிட்ட போகிறீங்க. நீ தான் வையனா? ஆமாம்
ஆமா சோஃபியா சீனியர். ஓ, நேத்து நைட்டு என்ன பண்ணீங்க? நைட்டா? ஈவினிங்? சரி ஈவினிங் என்ன பண்ணீங்க? இல்லைங்க, நான் வேணாம் தான் சொன்னேன். அவரு தான் ஹெல்ப் பண்ற அது இதுன்னாரு. நான் பேச வேணான்னு சொல்லிட்டேன். என்னை விட்டுருங்க ப்ளீஸ். குணம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த வயன் அடிக்க வரான். ஐயோ சீனியர் சீனியர் விட்டுருங்க, இனிமேட்டு ஒரு பேச்சுக்கே போக மாட்டேன். இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் மத்தவங்க ஆளு மேல தாண்டி உங்களுக்கு கண்ணு. யாழு கூட என்னோட பர்மிஷன் இல்லாம போறியாடி நீ அவன் ஆளுன்ட்டு அவனுக்கே தெரியாதுடி அப்படின்ட்டு அந்த கூட்டத்துல யாரோ கவுண்டர் கொடுக்குறாங்க. ஏய் யார்ரி அது? எவடி அவ? இங்க வாங்க, நீ மூஞ்சி மேல பேசுங்கடி. உங்களுக்கு அங்க சிரிப்பு தாங்கவே இல்லை, உங்களுக்கு அப்படி சிரிப்பு வருது. என்னடி பண்ற? உன்னோட சீனியர் என்னடி பாரு என்னை பார்த்து சிரிக்கிறாடி இவ. சாரி சீனியர், இனிமேட்டெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நீங்க குடுன்னு ஓடுறீங்க. வாடி போலாம் அப்படின்ட்டு அங்க போயிடுறாங்க. அந்த சோஃபியா ஆளும் அவங்களோடைய டீம் ஆளுங்களும். நீங்க ஓடுறதுல உங்க பின்னாடியே லூனா ஓடி வரா. அடி பாவி, நேத்து இவ்வளவு நடந்திருக்காடி, என்கிட்ட மூச்சு கூட விடல. இல்லடி, நான் இப்படி போனேன்னு தெரிஞ்சா நீ என்னை திட்டுவேன், இல்லை தப்பா நினைப்பேன்னு சொல்லிட்டு தாண்டி. திட்டி இருப்பேன்தான், ஏன்னா ஜிமின் எனக்கும் தான் க்ரஷு, அது வேற விஷயம். அதுக்குன்னு இதை சொல்லாமலாம் இருக்காதடி, எது நடந்தாலும் சொல்லிடி. அப்போதாண்டி அந்த சோஃபியா மாடிக்கிட்டேருந்து உன்னை என்னால் காப்பாற்றாவது முடியும். சரிடி, இனிமேட்டு சொல்கிறேன். சரி வா வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு. சரி இன்னைக்கு லூனாவும் நீங்களும் தான் போகலான்னு ஒரு முடிவு. ஏன்னா நேற்றே தனியாக இருந்தீங்க, உங்களுக்கு தேவங்க இன்னைக்கு கன்ஃபார்மாக வருவானோன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காலேஜ் விட்டு வரல போவீங்க. வயன், உங்களுக்கு அந்த வாய்ஸை வச்சே தெரியுது யார் அதுன்ட்டு. நீங்கள் அப்படியே வேகமாக நடக்கிறீங்க லூனா வலிச்சிக்கிறேன். ஏன்டி நீ இப்போ இவ்வளோ வேகமாக நடந்துருக்குற? யாரும் உனக்கு கூப்பிடுறாங்களே, யார் அது? இதெல்லாம் திரும்பி பார்க்காத, வாடி போனோம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே லூனாவை இஷ்டத்துக்குன்னு நடக்கிறீங்க. இப்போ அப்படியே அப்படியே உங்கள் பின்னாடி ஜிமின் நிற்கவோ, லூனா உன்னை பிடிச்சி நிற்க வச்சிட்றா. அடி பாவி, உன்னை வச்சுக்கிட்டு ஊறுகாய் கூட போட முடியாது அப்படின்ட்டு இப்போ நீங்கள் பொறுமையாக திரும்புறீங்க. கூப்பிட்டு தானே இருக்கேன். இப்படிதான் நான் மதிக்காம அப்படியே போவியா? உன்னை விட எவ்வளோ பெரியவன் நான். சாரி சீனியர். என்னை சீனியர்லாம் கூப்பிட தேவையில்ல, என்னை ஜிமின்னே கூப்பிடு. இல்லை நான் உங்களை சீனியர்னே கூப்பிடுறேன். ஜிமின்னு கூப்பிடுன்னு சொன்னேன். ஜிமின், நான் வீட்டுக்கு போகணும். ஏன்? நான் என்னைக்கோ ட்ராப் பண்ணுறேனே, வா போகலாம். இல்லை சாமி, உங்கள் சகவாசமே தேவையில்லை. உங்கள் ஆள் சோஃபியா ரொம்ப கோவப்படுறா. சோஃபியாவா? யார் அது? என்னடி இவன் யார் அதுன்னு கேட்குறான். அதான் நான் சொன்னேன்லடி, அந்த சோஃபியா இவன் ஆல்ரெடி இவனுக்கே தெரியாது. ஓ அப்படியா? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் அது அப்புறமா தெரிஞ்சுக்கோங்க விசாரிச்சு. நான் கிளம்புறேன், என்னை விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க. லூனா அங்கேயே நின்றுடுறா, என்னடா இங்கே நடக்குதுன்ட்டு. ஜிமி நானும் உங்கள் பின்னாடியே நடந்து வந்துட்டு இருந்துருமா. ஐயோ இவன் வேற. ப்ளீஸ் ஜிமின், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போறீங்களா? தயவு செஞ்சு ஏன்டா என் பின்னாடி வந்துட்டு இருக்கிற? சும்மா என்ன பேசுவோம், என்ன சரி நின்று பேசலான்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டேற, பாட்டிக்கு நடந்துட்டு இருக்கிற. ஏதாவது பேசுவாங்க. நீங்கள் இன்னைக்கு உனக்கு சமாதி தான் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து அப்படியே வெளில போயிட்டு இருப்பீங்க. வெளில போய் பார்த்தா தேங்க நின்றுட்டு இருக்கான். உங்களுக்கு பொக்குன்னு ஆயிடுது. நீங்கள் அப்படியே ஜிமினுக்கு கண்ணாலேயே சிக்னல் காட்டுறீங்க. போ ஜிமின் போ. என்ன எனக்கு அப்படி கண்ணை அப்படி பார்த்து ஊட்டி காமிச்சிட்டு இருக்கிறேன். வயன், நீ என்ன பண்ணாலும் நீ அழகா இருக்க தெரியுமா? ஐயோ போடாடே. அப்படியே தேங்க அங்கேருந்து வேகமாக நடந்து வரான். வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்து அப்படியே முறைக்கிறேன். அதை அங்கே போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போறீங்க. வயன், யார்ரா நீ யாரு குறுக்கால? என்ன வயன் இவன் இப்படி இங்கே பேசிட்டு இருக்கிறான்?
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தேவ். இவன் யாருன்னே தெரிய மாட்டேது இது. ம், யாருன்னே தெரியலையா? அப்ப எப்படி உன் பின்னாடி வந்துட்டு இருப்பான் அவன்? டேய் போடா. இவரு சொன்னா நான் போயிடணுமா? முடியாது, இங்கேதான் நிப்பேன். டேய் ஜிம்மி, ஏன்டா இப்பெல்லாம் பேசுற? போ ஜிம்மி போ. ஐயோ, இதுக்கு நீ அவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறோம் போனோம் அப்படின்ட்டு இப்படி அடிக்க போறான் தேவங்க. வேணாப்பா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே தேவங்க இந்த சைடு பிச்சு இழுக்கிறீங்க. நீ வேட்டா போலாம் அப்படின்ட்டு நீங்க போயிட்டு கார்ல போய் உக்காந்துடுறீங்க. தேவங்க அப்படியே ஜிமினை முறைச்சி எரிச்சிருவான் போல. ஜிமி நாங்க திமிரா நின்னுட்டு இருக்கிறான். இப்ப அப்படியே தேவங்க கார்ல வந்து இப்ப அப்படியே மூஞ்சே சரியில்லை. தேவங்க அவன் பேசவே மாட்டான் எதுவுமே, அப்படியே சைலண்டா காரை ஓட்டிட்டு இருக்கிறான். ஆனா நீ பண்றதும் ஓவர் தேவம். என்ன நான் பண்றதா? அவ்வளவுதான், அவனை அங்கேயும் அவனை வெட்டி சாச்சிருக்கணும். அவனை அப்படியே பார்த்தாலே எனக்கு அப்படியே எரிஞ்சின்னு வருது வயன் தேவம். ஆனா நீ பண்றதும் ஓவரா தெரியல உனக்கு? எது நான் பண்றது உனக்கு ஓவரா தெரியுதாடி அப்படின்ட்டு அப்படியே காரை ஓரமா நிறுத்துறான். இப்போ வெளில வந்து 2 பேரும் மாறி மாறி வச்சுக்கிறாங்க. ஆமா பின்ன நீ வந்து யாரு கூட என்ன பேச விடாம எதுவுமே பண்ணாம அப்ப எப்படி நான் மட்டும் தனியா ஃப்ரெண்டே இல்லாம இருக்கணுமா? ஃப்ரெண்டு வச்சுக்கோ. அவனை பார்த்தா உனக்கு நல்ல மரியாதை தெரியுதா? அவன் உன்னை எப்படி பாக்குறான்? நீயும் அதுக்கு எனக்கு என்ன நீ இப்போ சொன்ன? ஓ, என்ன அந்த அளவுக்கு கேவலமா நினைக்கிறியா தயோங்? அப்பெல்லாம் இல்லடி. ஆனா எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல. அவன் 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 அவன்கிட்ட ஏதோ தப்பு இருக்குதுடி. அவன் ஏதோ தப்பா பண்றான்டி. வேணாம் அவன் நிறுத்து தயோங். என்ன நீ இந்த மாதிரி ஆளு நினைச்சிட்டல. இதுக்கப்புறம் உங்கள்கிட்டலாம் நான் பேச்சுவார்த்தை வச்சுக்கிறதா இல்ல. நான் கிளம்புறேன் தயோங். நீ என்னை இனிமேட்லாம் கூட்டிட்டு வர தேவையில்ல, எனக்கே வந்துக்க தெரியும் அப்படின்ட்டு நீங்க அப்பயே வந்து ஏதோ ஒரு கேப் புக் பண்ணி போயிடுறீங்க. அவன் முன்னாடி அவன் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். இப்படியே உனக்கு அப்படியே அவனுக்கு இப்போ அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இப்போ அப்படியே சரி திருப்பியும் கார் ஓட்டலான்னு பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி அவனோட விஷன்லாம் ஒரு மாதிரி பிளர் ஆகுது. அப்படின்ட்டு அப்படி மாதிரி கண்ணை தொடச்சிட்டு ஓட்டிட்டு இருக்கிறான். ஒரு மாதிரி அவனுக்கு அப்படியே பிளர்ரா தெரியுது எல்லாமே. எப்படியோ வீட்டுக்கு போய் சேர்ந்துருவான். இப்ப அப்படியே வீட்டுக்கு போய் படுத்தான்னா அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி அப்படியே காதலெல்லாம் ரிங் ஆயிட்டே இருக்குது. அவனுக்கு ஒரு மாதிரி அந்த கோவம் வந்து அவனால அதை லைட்டா தான் வந்தாலும் அவனுக்கு வந்து அதை கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு மாதிரியா ஆயிடுறான் அவன். அதோட அப்ப தூங்குனவன் தான் அதோட ஏந்திரிக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் அன்னைக்கு தூங்குனவன் அன்னைக்கு மத்தியானம் தூங்குனவன் அடுத்த நாளைக்கு தான் எழுந்துக்கிறானே. காலையில எழுந்து பார்க்க சொல்லும் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே காணும். என்னன்னு போயிட்டு கீழே போய் பார்க்கலான்னு பார்த்தா அவங்க அம்மா அப்பா வந்து ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி அவன் ஃபோனுக்கு கடைசியா அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க வந்து 2 பேரும் வெளில போறோம் பிசினஸ் ட்ரிப், நீ மட்டும் தான் தனியா வீட்டுல இருக்கணும் தம்பி அப்படின்ட்டு. எவனோ சரி நிம்மதிடா அப்படின்ட்டு ஹால்ல போயிட்டு உக்காந்துட்டு டிவி ஆன் பண்ணிக்கிட்டு கேம் விளையாடிட்டு இருப்பான். அது 1 hour 2 hour 3 hour இல்ல 5 hour உட்காந்த இடத்துல விளையாடிட்டு இருப்பான். அப்படியே விளையாடி இப்போ அப்படியே விளையாடிட்டே தான் இருப்பான். இப்போ உடனே இந்த கதவுதை யாரோ அதை தட்டுறாங்க. சரி யாருன்னு வெளில போய் பார்த்தா போலீஸ் நிக்குது. இவனுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. இப்ப அவன் ஹார்ட் படன்னு துடிக்குது. நீங்க தயங்கா? ஆமா, என்னாச்சு? இப்ப அப்படியே தயங்குக்கு அப்படி பயம் வருது. உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். உங்க அம்மா அப்பா தான் நினைக்கிறேன். அவங்க 2 பேருமே வந்து 2 பேருக்குமே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க இனிமேட்டு இல்லை, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. நீங்க வந்து ஃபியூனரலுக்கு அவங்க கூட்டு போலான்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. தயாங்க அங்க அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கிறான். என்ன பண்றது ஏதா பண்றது ஒண்ணுமே தெரியல. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்படி கதவு டப்புன்னு மூடிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறான்.
உள்ள உட்காந்தவன் தான் அங்கிருந்து நவரவே மாட்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு பையனோட அம்மா அப்பா எல்லாருமே வந்திருப்பாங்க. வந்துட்டு அவங்க தான் ஃபியூனரலுக்கெல்லாம் மோஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே நடக்கிற சொல்லோ தேவங்க எந்த ரியாக்ஷனுமே காட்டியிருக்க மாட்டான், அழுதுருக்க மாட்டான், எதுவுமே யாருக்கிட்டேயும் சொல்லியிருக்க மாட்டான், சைலண்டாவே இருக்கிறான். எதுவும் அவனுக்கு எதுவும் நடக்காத மாதிரியே இருக்கிறான். இதுவே வந்து பையனோட அப்பாவுக்கு ரொம்ப வியடா தெரியுது. இப்போ தேவன் வந்து பையனோட வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கிறான் ஹாலில். இப்போ வந்து ஹாலில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஏய், அந்த பையனை வந்து ஏதாவது ஹாஸ்டலில் சேர்த்துரு. என்னங்க பேசுறீங்க? அவன் அவன் எப்படிங்க தனியாக இருப்பான்? எனக்கு அவன் எங்கள் அம்மா அப்பாவும் இல்லை. எனக்கு ஒரே உறவு எங்கள் அண்ணன் தான் இருந்தான், அவனும் இல்லை. இனிமே இவன் மட்டும்தான் இருக்கான். இவனையும் என்னை விட சொல்றீங்களா? பின்ன வேற என்ன பண்றது? கண்டவனத்துக்கு உள்ள விட்டுப்பியா? என்ன சொன்ன? என்னங்க சொல்றீங்க நீங்க? அவன் அவன் மட்டும் இந்த வீட்டை விட்டு போனா நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நானும் அவன் கூட கிளம்புறேன். சின்னடி பேசுற. அம்மா ஏம்மா நீ சண்டை போடுறீங்க? விடுங்களம்மா, அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நிக்கி, நீ ரூமுக்கு போ. இப்போ அப்படியே நிக்கி வந்து உங்க ரூமுக்கு வரான். நீங்க ரூம்ல தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. இப்போ அப்படியே தனியாக தான் நீங்க உட்காந்துட்டு இருப்பீங்க. அப்படியே ஜன்னலை பார்த்துக்கிட்டு, வையன் நாங்க கீழே பாருடி எவ்வளவு சண்டை நடக்குது அப்படின்ட்டு. ஏன்டா அப்படின்ட்டு இப்போ அப்படியே நீங்க மேல இருந்து கீழே பாக்குறீங்க. அது அவங்க அங்க உங்க ரூம் கிட்ட இருந்து அப்படியே கீழே பார்த்தா என்னென்ன ஹால்ல என்ன நடக்குதுன்னு தெரியும். அங்க தேவங்க வந்து ஹால்ல அங்க அப்படியே பேய் அஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறான். இவங்க தேவங்க முன்னாடி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அவனை வெளில தத்த போறியா இல்லையா? எனக்கு தெரியாது. அவன் போனா நானும் போவேன். என்னடி அம்மா இப்படி பண்றாங்க? இருடா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். கடவுளே. சரி, அப்படிலாம் இருந்துட்டு போட்டோம். ஆனா இவனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அவ்வளவுதாண்டி உனக்கு. அப்பெல்லாம் அவன் எதுவுமே பண்ண மாட்டான். இனிமேட்டு இவனும் எனக்கு பையன்தான். எதனா பண்ணு அப்படின்ட்டு அவங்க அப்பா உள்ள போயிடுறாரு. இப்போ உங்க அம்மா போயிட்டு தேவங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவன்கிட்ட அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க இப்போ அங்க மேல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஆனா கீழே போயே இருக்க மாட்டீங்க. இப்போ அப்படியே ரூம்ல போயிட்டு படுத்துடுறீங்க. நீங்க அப்படியே உங்க ரூம்ல படுத்துட்டு இருக்க சொல்ல உங்க போன்ல யாரோ மெசேஜ் அனுப்புறாங்க. யாருன்னு போன் எடுத்து பார்த்தா ஜிமின்னு. இந்த சனியத்துக்கு நம்மளுக்கு மெசேஜ் பண்றோம் அப்படின்ட்டு என்ன வேணும் நீங்க ரிப்ளை பண்ணிருப்பீங்க. சும்மாதானா? சரி, நான் போனை வைக்கிறேன். இனிமேட்டுலாம் மெசேஜ் பண்ணாதீங்க. ஏம்மா? என்னத்தான் வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் இல்ல, உன் கூட பேசணும் போல இருந்துச்சு, அதான். ஓ அப்படியா? நாளைக்கு காலேஜ் தானே வருவேன். அப்போ வந்து பொறுமையா பேசிக்கலாம். இப்போதைக்கு என்ன ஃப்ரீயா விடுங்களேன். அது வந்து அப்படின்ட்டு அவன் மெசேஜ் பண்றதுக்குள்ள நீங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறீங்க. வேற என்ன ட்ரை பண்றான் நல்லா தெரியுது. ரொம்ப நம்ம கிட்ட இப்படி பண்றானே, சரியில்லைதான் இது அப்படின்ட்டு நீங்களும் உங்களுக்கு பெருசா தோணல உங்களுக்கு. ஆனா இது கொஞ்சம் இது கியூட்டா தான் இருக்குது. இவன் இந்த மாதிரி பண்றது, எப்ப பாரு உங்ககிட்ட பேச ட்ரை பண்றது. ஆனா உங்களுக்கு ரொம்ப அது உங்களுக்கு இம்பாக்ட் எல்லாம் காட்டல. நீங்க அப்படியே உருண்டு புரண்டு படுத்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது. மணி இப்போ ஒரு 12-1 மணி இருக்கும். நீங்க இப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. சரி, தேவங்க ரூமுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்டுருவோமடா, இன்னும் சான்ஸ் கிடைச்சா காலில் விழுந்துருவோமடா அப்படின்னு தான் நீங்க உள்ள போறீங்க. உள்ள போய் பார்த்தா அவன் தூங்கவே இல்லை. ஏதோ உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கிறான். அது பார்க்கவே ஒரு மாதிரி வியர்டா இருக்குது. அவன் ஒரு மாதிரி வியர்டான பிக்சரை தான் வரைஞ்சிட்டு இருக்கிறான். நீங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. அவன் ஏற்கனவே நார்மலா பையன் அப்படித்தானே இருப்பான் அப்படின்னுட்டு. இப்ப அப்படியே அவன் பக்கத்துல போய் உட்காடுறீங்க. அவன் உங்களை அவ்வளோவெல்லாம் திரும்பியே பார்க்க மாட்டான். அவன் பாட்டுக்கு வரைஞ்சிட்டு இருக்கிறான். அப்படியே உங்களை ஓரக்கனால பாக்குறான். சாரி தயோங், உனக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்க கூடாது. சாரி தயோங்,
பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அப்பா அப்பா கொஞ்சம் அப்படிதான் பேசுவார். அதை நீ பெருசாக எடுத்துக்கல? அதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். சரி. அப்புறம் இன்னொன்று தேவாங்க, அது அப்படின்ட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அவன் பாட்டு வரைஞ்சிட்டே இருக்கிறான். தேவாங்க, நான் பேசிட்டு தானே இருக்கேன், இதுன்னா வரைஞ்சிட்டு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பிடுங்குறீங்க. இப்போ அதுக்கெல்லாம் பெரிய ரியாக்ஷனே கொடுக்காம உங்களே இப்போ பார்க்குறான். ஒரு மாதிரி இது இன்டென்ஸாக இருக்குது அவன் பார்க்கறது. உங்களுக்கு இல்லாட்ட கிறுக்கல் ஆயிடுது. என்ன பேசணும் சொல்லு, பேசு, இப்போ பேசு. உங்களுக்கு அவங்க கண்ணை பார்த்து பேசவே முடியல. சரி சொல்லிட்டு நீங்கள் அந்த சைடு திரும்பிக்கிறீங்க, அந்த சைடு பார்த்துட்டு ஜன்னலை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி நடந்துருக்க கூடாது தயங்க. நீ எனக்கு நல்லது தானே சொல்லுவ, நான் தான் அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு தயங்க. எல்லாத்துக்கும் சாரி விஜயா அப்படின்ட்டு உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஏய், ஏன்டி இதுக்கெல்லாம் அழுவுற? பின்ன நான் உனக்கு அப்படிலாம் பண்ணி இருந்துருக்கூடாது. அன்னைக்கு நான் அவனுக்கோசம் உன்னை திட்டேன். எப்பெல்லாம் பண்ண மாட்டேன். சரி, பண்ண மாட்டேன்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஐயோ, நீங்க அழுதுனே இருக்கிறீங்க. ஏன்டி அழுவுற? சரிவா வெளியாவது வா அப்படின்ட்டு இப்போ அந்த ரூம்லேயே வந்து அப்படியே மேலேருந்து பார்த்தா கீழே தெரியும்ல, பால்கனி மாதிரி, அந்த சைடு கிட்ட கூட்டிட்டு போறா, நல்லா சில்லுன்னு காத்தடிக்குது. சரி, இப்போ ஓகேவா நீ? ஓகே தான். சிரிக்கிறான். டே, எப்படா உனக்கு சிரிக்க தோணுது இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமோ? தெரியல, நீ புரிஞ்சுக்கணியே, அது வரையும் சந்தோஷம் ஏன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். அப்போ உனக்கு என் மேல கோவம் இல்லைல்ல? அவன் மேல என்னைக்கும் கோவப்பட மாட்டேன். ஏன்? அதெல்லாம் சொன்னா தெரியாது, ஆனா எனக்கு உன் மேல கோவமே வராது என்ன பண்ணாலும். ஓ அப்படியா? அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே இவன் சொல்கிறத நம்புறா மாரியே இல்லையே அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ மட்டும் என்னதுக்கு திட்டினியே, அதெல்லாம் என்ன கதை? அது கோவம்னு சொல்ல முடியாது, அது எனக்கு ஒரு மாதிரி டப்புன்னு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு வயன். அதான் வயன், நானும் சாரி. சரியா? நீங்களாம் ஒன்றும் சாரி கேட்க தேவையில்ல. சரி நீ ஒன்றா. ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன், எனக்கு அவனை என்னைக்கு பிடிக்காது. ஐயோ நிறுத்துடா, சும்மா எப்பா பாரு. கொஞ்சமாவது நீ நார்மலாக பேசுறியா? எப்பா பாரு இதே மாதிரி உக்கார் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ அப்படியே அந்த கோல்டு ஃப்ளோர் வந்து சில்லுன்னு தான் இருக்குது. இருந்தாலும் 2 பேரும் அங்கே உக்காடுறீங்க, உக்காந்துட்டு பக்கத்தில் தான். ஆனால் தயோங், ஆனால் உனக்கு இப்படி நடந்திருக்க கூடாது தயோங். நீ எப்படி இதை ஹேண்டில் பண்ணுற? நான்லாம் இந்நேரம் அழுது உருண்டு புரண்டுக்கிட்டு அட்மிட் ஆகிட்டு இருப்பேன் ஹாஸ்பிட்டல்லையே. இதுன்னு அவன் ஐயோன்னு அப்படியே லொடோன்னு பேசிக்கிட்டே இருக்கிறா. தயோங் அப்படியே அவனே கேட்டுக்கிட்டே இருக்கிறான். என்ன நீ அப்படி பார்க்குற தயோங்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தயோங், உனக்கு கண்டிப்பாக ஆள் இருக்கும். நீ உன்னோட கேஃபேல எத்தனை பேருக்கு தெரியுமா உனக்கு உன் மேலே க்ரஷ்ன்னு தெரியுமா உனக்கு? ஓ அப்படியா? என்ன இதான் ரியாக்ஷன் தர? உனக்கு ஆளெல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கா? இருக்கே பக்கத்துலேயே அப்படின்ட்டு அவன் ஒரு கம்மியான வயசுல தான் சொல்லியிருப்பான். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. ஏய், என்ன செவிடு நினச்சிட்டு இருக்கிறியா?
அப்படின்ட்டு தேவங்க அப்படியே சாக்கில் வையனை பார்க்குறான். என்ன எனக்கு நான் காது கேட்காதா இப்போ நீ என்ன சொன்னேன்னு? தேவங் என்ன நீனா அப்படிதான் நினைக்கிறியா? அது 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 இதெல்லாம் இல்லை. எதுக்கு நீ இப்படி சொல்றீங்க அப்படின்னு இப்போ வையன் கிட்ட வருது. தேவங்குக்கு பக்கிடாயிருது. இப்போ இப்போ அப்படியே வையனும் தேயாங்கு பேசும் அவ்வளோ கிட்ட இருக்கு. எவ்வளோ கிட்டனா அவ்வளோ கிட்ட. தேயாங்கு ஹார்ட்டு பீட்டு அது அவ்வளோ ஸ்பீடாக துடிச்சு வெளில வந்துடும் போல். அந்தளவுக்கு தேயாங்கு ஹார்ட்டு பீட் அவ்வளோ வேகமாக அடிக்குது. வையனை கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற வையனாலே ஃபீல் பண்ண முடியுது. அந்தளவுக்கு அவன் ஹார்ட்டு பீட் அப்படி எகிறது. இப்போ அப்படியே ரொம்ப கிட்ட 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 வர சொல்ல டப்புன்னு லூசிஃபர் கொலைக்குது. தேயாங்குக்கு அப்போ ஒரு எரிச்சல் வருமே பாருங்க. ஒன்று அட பாவி உன்னை கூட்டு வந்ததுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணிட்டடா அப்படின்னு அப்படியே லூசிஃபரையே பார்த்துட்டு இருக்கான். லூசிஃபர் அது கியூட்டா இங்கே நின்று வாலாட்டிட்டு இருக்குது. வையன் வந்து சிரிச்சிங்கன்னா அவர் ரூமுக்கு போயிட்டு பத்துடுறா. அதே இடத்துல தான் நிக்கியும் இருப்பான். நிக்கி வந்து இந்த வையன் குடுகுடுன்னு ஓடி வந்துடுறத பார்த்துருப்பான். ஐயோ இது வேற பைத்தியம் ராத்திரி எல்லாம் சிரிச்சின்னு ஓடினுக்குது பெரியப்பா. பைத்தியத்தை அக்காக்காரியா வச்சுக்கினேன் நான் படுற பாட்டுக்கு இது பத்தியா ஆஷி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு புலம்பிங்கினே அந்த சைடு அவன் பெட்ல திரும்பி பார்த்துக்கிறான். 2 பெட் இருக்கும், பெரிய ரூம் அது. இப்போ அதனால் நீங்கள் காலேஜ் போயிருப்பீங்க. நீங்கள் பாட்டுக்கு காலையில் போகிறீங்க, அப்படியே அதை பெஞ்சு மேலே சாஞ்சு படுத்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஜனரமாக தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. அங்கேருந்து பார்த்தா கிரவுண்டெல்லாம் தெரியும். அப்படி பார்க்க சொல்ல ஜிமின் வந்து சோஃபியா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்து நினைக்கிறீங்க, என்ன இவன், நான் சோஃபியாவை தெரியாதுல நினச்சேன், இப்படி பேசிகிட்டு இருக்கிறான் தெரியாமல் யாருக்கும். இப்போ அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜிமின் பேசிகிட்டு இருக்கிறான். உங்களுக்கு அப்படியே தோணுது, உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு லைட்டாக எரியிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஜெல்லஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இதுனா இப்போ புடிக்காதுன்னு சொல்லிட்டு இப்போதுக்கு பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ அப்படியே நீங்கள் அவன் பேசனா நம்மளுக்கு என்ன, ஏன் என்னடி பண்ற அப்படின்னுட்டு நீங்கள் இப்போ இந்த சைடு திரும்பிக்கிறீங்க, ஜன்னலுக்கு அப்புறமா இந்த சைடு. அப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, தேவங்க நேற்று சொன்னதெல்லாம் ஜிமின் சரியில்லை அவங்ககிட்ட பேசாது அது இதுன்னு. உங்களுக்கு அது ஃபீலிங் அவங்களால டிஸ்கிரைபே பண்ண முடியல. ஆனால் ஜிமின் வந்து உங்ககிட்ட ரொம்ப கிளிங்கியாக தான் பிஹேவ் பண்ணுவான் தேவங்க சொன்ன மாதிரி. ஆனால் தேவங்க வந்து உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் அவன் உங்கள் கையை கூட பிடிச்சி இழுத்ததில்லை. ஆனால் அவன் ஜிமின் எல்லாத்தையும் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். நீங்கள் அதையும் யோசிச்சு பார்க்குறீங்க, தேவங்கெல்லாம் இப்படி பண்ணவே மாட்டாங்க, என்கிட்ட மட்டும்தான் பேசுவான். ஷோ ஏன் என்னடி இது வில்லி கேரக்டர் மாரி இருக்கியடி, என்னடி இது அப்படின்ட்டு அப்படியே உங்கள் நாளே ஒரு மாதிரியாக தான் போகுது. இதே மாதிரி தான் அப்படியே 3 month 4 monthன்னு சொல்லிட்டு நல்லாவே போகுது. தேவங்க வந்து அப்படியே உங்கள் அம்மா மனசில் அப்படி இடம் பிடிச்சிட்றான். 2 பேரும் அவ்வளோ இது, தேவங்க அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட, உங்கள் அம்மா தேவங்க தேவங்க தேவங்கன்னு கூப்பிட. உங்கள் அம்மா கிட்ட இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை பிடிக்குமா தேவங்க பிடிக்கும்னா தேவங்க தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு தேவங்க அந்தளவுக்கு பாண்டு 2 பேரும். இவங்க அப்பாவுக்கு ஒன்றும் பெருசாக இது இல்லை, ஆனால் பெருசாக தேவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப திட்டுவார், இப்பயும் திட்டுறதெல்லாம் இல்லை. உங்களுக்கும் தேவங்குக்கும் தான் அங்கே இதே மாதிரிதான். நீங்கள் எப்படி கிட்டத்தட்ட ஏறக்குறைய ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் அவங்க போயிட்டுருக்கோம். ஆனால் அது அவ்வளோ யாருக்குமே தெரியாது, நிக்கியை தவிர யாருக்குமே தெரியாது. நிக்கிக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எப்படின்னா தேவங்க வந்து வேற யாரும், அவன் வந்து ஒரு ஸ்டேஞ்சரை தான் தூக்கி உங்கள் அம்மா வீட்டு உள்ள வச்சிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் அப்படி தான் நினைப்பாங்க. தேவங்க வந்து வேற எந்த நிலைமையிலையும் அவங்க வச்சு பார்த்ததே கிடையாது. ஆனால் நிக்கிக்கும் நீங்கள் தேவங்க கூட பேசுகிறது தேவங்க பிடிக்காது. ஆனால் தேவங்க வந்து உங்களை பார்த்துக்கிறது வந்து நிக்கிக்கு வந்து ஓரளவுக்கு அவன் மேனேஜபிளாக தான் இருக்கான். இதில் வேற நடுவில் வந்து ஜிமின் வேற வந்து உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருப்பான். அது வந்து உங்களுக்கு அன்னாயிங்காகவும் இருக்காது, அதுக்குன்னு ஜிமினை பிடிக்கிற மாதிரியும்
விஷயம் இருக்காது. ரெண்டுத்துக்கு நடுவில் தான் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, இப்போ நம்ம ஒய்யனை பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்னா, நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீமர் தானே. நீங்கள் கேமிங் பிளாட்ஃபார்மு அதுலேயே நிறைய சேனல்லாம் வச்சிட்ருப்பீங்கல்ல. உங்களோட சேனலில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 200K ஃபாலோவர்ஸ் வந்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி, உங்களுக்கும் சரி நிக்கிக்கும் சரி. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நிக்கியை கூட்டிக்கிட்டு நீங்கள் வந்து சரி நிக்கி வந்து ட்ரீட்டுன்னு கேட்டுட்டு இருந்திருப்பான். அதனால் வந்து இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு புதுசாக திறந்துருக்கிற ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் அந்த மாதிரி அங்கே தான் போயிருக்கீங்க. அங்கே போயிட்டு நீங்களும் நிக்கிங்கெலாம் வாங்கி கொடுத்துருப்பீங்க, ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் அங்கே இருக்க சொல்ல நீங்கள் ஒருத்தவங்கள பார்க்குறீங்க. யாருன்னா அது ஃப்ரான்சிஸு, உங்கள் ஓல்டு ஸ்கூல் க்ரஷ்ஷு. கூட வந்து யாரோ கூட்டி வந்திருக்கிறான். பார்க்க ஏதோ ஒய்ஃபு மாரி வேறு இருக்குது. சரி, நீங்கள் உங்களுக்கு ஐயோ நிக்கி அங்கே பாரு, ஐய ஃப்ரான்சிஸா அது, ஐயோ பக்கத்தில் பாரு, ஐயோ என் குழந்தை வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் மூட்றாடி, அவன் தான் போயிட்டான்ல, அவன் லைஃப் முடிஞ்சது விடு என்ன. சரி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி சிரிச்சுக்கினே தின்னுட்டு இருக்கிறான். அவங்கள அப்படி துவரா பார்த்துக்கணும். நிக்கி பாரு ஓய பொட்டிச்சிருவான் அவன் முன்னாடி. இந்த மாதிரிலாம் சிரிச்சு என்னை விருப்பத்திட்டு இருந்தீங்கன்னா அப்படின்ட்டு நிக்கிக்கு மட்டும் கேட்குற மாதிரி நீங்கள் பொறுமையாக அவனை வந்து மிரட்டிட்டு இருக்கிறீங்க. சரி, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வெளில போயிடலான்னு பார்த்தா வயன், ஐயோ இது என்னடா இது சொல்லிட்டு நீங்கள் அவன் சைடு பார்க்குறீங்க. பார்த்தா அவன் தான் கூப்பிடுறான். நான் உன்கிட்ட பேசணும் கொஞ்சம். சரி நிக்கி, நீ வீட்டுக்கு போ, இல்லைன்னா இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் பேசிட்டு வரேன். போ, குழந்தைக்கு எத்தனை வயசுன்னு கேளு. கிளம்புடா நீ. சரி நான் கிளம்புறீங்களாம், வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான். இப்போ நீங்கள் போய் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஃப்ரான்சிஸ் மட்டும்தான் இருக்கிறான். அவங்க கூட வந்த பொண்ணு வந்து இதை எங்கேயும் போயிருக்கா போல. எப்படி இருக்கா அவன்? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் வாங்க போங்கலாம் பேசுகிற? இல்லை பின்ன. ஓகே நான் ஒன்று கேள்விப்பட்டேனே. என்னது? இந்த தேயோங்க அவன் உங்கள் வீட்டில் தான் இருக்கானாமே. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. இன்னுமா நீ சாகலை? என்ன பேசுகிற ஃப்ரான்சிஸ்? இல்லை, இன்னுமா நீ சாகலை? விளையாடுறியாடா? ஏன்டா இப்படி பேசுகிற? அவனை பற்றி உனக்கு தெரியுமா? என்ன? இல்லை. தெரிஞ்சாதானே? தெரிஞ்சிருந்தா நீ அவனை தூக்கி வீட்டில் வச்சிருக்க போறீங்க? என்ன அவன் என்ன பண்ணா? என்னாச்சு? தயாங் வந்து ஒரு சைக்கோ பேஷண்ட். அவன் என்ன இது வரைக்கும் எத்தனை கொலை பண்ணியிருக்கானோ தெரியல. இப்போ கூட பண்ணியிருக்கலாம், அது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். இல்லைன்னா அவனோட நெக்ஸ்ட் டார்கெட் நீயா கூட இருக்கலாம் வயன். அப்படிலாம் இருக்காது. அவங்களாம் அப்படி பண்ண மாட்டான். நீ தாண்டி சொல்லணும். அவனை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வாழ்க்கையை பார்த்துக்கோ வயன், செத்துறாத அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக பேசிட்டு கிளம்பிடுறான். உங்களுக்கு என்ன பண்ணுறது ஏதா பண்ணுறது, இவன் பேசுறத நம்புறதா இல்லையா ஒன்றுமே உங்களுக்கு புரியல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பேரஞ்சா மாதிரியே தான் வீட்டுக்குன்னு போகிறீங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறீங்க. அவங்க ஆக்சுவலாக வீட்டிலே இருக்க மாட்டான், எங்கேயோ வேலைன்னு சொல்லிட்டு வெளில போயிருப்பான். உங்களுக்கு சடனாக ஒரு ஐடியா தோணுது. சரி அவங்க வீட்லேயே போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் இவன் என்னத்த சொல்கிறான் அப்படின்னுட்டு. சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. அந்த சைடு நீங்கள் எப்பயும் போல தான் போகிறீங்க. நீங்கள் போய் பார்க்க சொல்ல கதவு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு சொல்ல உங்களுக்கு சைட்லேருந்து யாரோ பார்க்குற மாதிரியே இருக்குது. யாருன்னு பார்த்தா ஆனா தான் அது. ஆனால் வந்து அவளுடைய பொம்மையை வச்சுக்கிட்டு உங்களே பார்த்துட்ருக்குறா. நீங்கள் வந்து
ஹாய் அப்படின்னு கை காட்டுறீங்க. உங்களை அப்படிலாம் கண்டுக்கவே இல்லை. உள்ள அவளோட ஜன்னலை டப்புன்னு சாத்திட்டு உள்ள போயிடுறா. கடவுளே, இந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே வியர்டு தான் போல அப்படின்னு நீங்கள் அப்படியே கதவை உள்ளே திறந்து உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு தேவங்க ரூமை தான் பார்ப்பீங்க. போய் பார்த்தா உங்களோட ஃபோட்டோஸ், அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே ஃபுல்லாக அவனோட ரூமெல்லாம் நோண்டி பார்த்துட்ருக்கிறீங்க. ஃபுல்லாக அங்கே டஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ ரொம்ப நாளாக அந்த வீடை திறக்காததுனால. அப்பா, எதுக்கு இவன் இவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சுருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படி எல்லாத்தையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே உங்கள் ஹார்ட்டே சிங்க் ஆகிடுது. ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இருக்காதுடி, ஒன்றும் இருக்காது அப்படின்னு நீங்கள் உங்களே தேத்திக்கிட்டு அவன் வீடு ஃபுல்லாக செக் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இப்போ அப்படியே அங்கே அம்மா அப்பா ரூமை போய் செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக அங்கே ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸு, நிறைய டேப்லெட்ஸு, நிறைய எக்ஸ்ரே, என்னென்னோ இருக்குது. நீங்கள் ஒன்றுத்தையும் படித்து பார்க்குறீங்க. படித்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு எல்லாமே புரியுது என்ன நடக்குதுன்ட்டு. உங்களுக்கு முடியல. உங்களுக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்குது இதை பார்த்துட்டு. அது உங்களுக்கு அது படப்படப்படன்னு உங்களுக்கு வருது. உடம்புலாம் அப்படி ஒரு ஷேக் ஆகுது உங்களுக்கு. என்னது இது, இதெல்லாம் உண்மையாகவே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் இப்போ இதெல்லாம் அப்படியே திருப்பி அதிலே வச்சுட்டு கதவு போட்டுட்டு வெளில வரீங்க. நீங்கள் அப்படியே வெளில வர சொல்ல உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. இதோட இந்த எபிசோடை நம்ம முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குல்ல? ஆமாம், லென்த்தியாக தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் வந்து லென்த்தியாக ப்ரிஃபர் பண்ணுறீங்களா இல்லை வந்து ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் போடுவேன். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்ததுன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு நான் வந்து கொஞ்சம் ஓட்டினா மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் ஓட்டி தான் ஆகணும். கொஞ்சம் வளவலன்னு இழுக்கிற மாதிரி இருந்ததுனால தான் கொஞ்சம் லவ் சீன் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். எனக்கு வந்து அது தாங்க வர மாட்டுது, அது மட்டும்தான் வர மாட்டுது. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் டிஸப்பாயிண்ட் ஆனால் மன்னிச்சிருங்க. அதான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். பாய், ஐ லவ் யூ ஆல்.